குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூபிட்டர் 110cc பைக் வந்து பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் 110ல வந்து 4 வேரியன்ட் இருக்கு. 4 வேரியன்ட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2வது வேரியன்ட் பார்க்க போகிறோம். இந்த மாடல் பேர் வந்து ஜூபிட்டர் 110. அலாய் வீல் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு 12 இன்ச்சில் வந்துட்டு அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பஞ்சரேனாலும் வண்டி வந்துட்டு ஓட்டிக்கலாம். நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் ஓட்டிக்கலாம். முன்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு SPI சிங்கர்னைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிங்கிள் பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டபுள் பிரேக்குமே வந்து அப்ளை ஆகும். இதனால வண்டி உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது, வாரி விடாது. இந்த பாடி பேர் வந்து மெட்டல் மேக்ஸ் பாடின்னு வந்து சொல்லுவாங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு பியானோ பிளாக் பினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு இண்டிகேட்டருக்கு வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க, லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து DRL LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் 2 மாடலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குன்னா அனலாக் டிஸ்பிளே இருக்கும். அனலாக் டிஸ்பிளே இருக்கிறனால வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பீடு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போறீங்க அந்த ஸ்பீடு பார்த்துக்கலாம், கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கலாம், பெட்ரோல் அதோட இது பார்த்துக்கலாம், கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்ட்டு. அந்த ரெட் கலர் சிம்பிளுக்கு மேலே தான் எப்பயுமே வந்து அந்த வண்டியில் வந்து பெட்ரோல் வச்சிருக்கணும். ரெட் கலரில் இருந்துச்சுன்னா இந்த டேங்கோட அந்த வண்டியில் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 5.1 லிட்டர் இருக்கிறனால 1.5 லிட்டர் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் சிம்பிளில் வந்துடும். மேக்ஸிமம் நீங்கள் எப்பயுமே 1 லிட்டர் வச்சிருக்கணும். அந்த ரெட் கலருக்கு மேலே தான் வச்சிருக்கணும். இந்த வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சைடு ஸ்டாண்டு போட்டிங்கன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சைடு ஸ்டாண்டு எடுத்தால் தான் வந்து ரன்னிங் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வரும். அது மாதிரி இதில் வந்து இன்ஜின் லைட் சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பைப் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள் வந்து ரன்னிங் டயத்தில் வண்டி இருக்கிறப்ப வந்துட்டு ஆஃப் ஆயிரும். அப்படி ஆஃப் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் வண்டியில் வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நீங்கள் ஷோரூம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் முன்னாடி வந்துட்டு பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். 4 மாடல்லையுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால என்ன பெனிஃபிட்னா வண்டி விட்டு அடிக்கடி இறங்க தேவை இருக்காது. அது மாதிரி இந்த பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து கீ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட முன்னாடி வந்துட்டு லெக் ஸ்பேஸ் வந்துட்டு 340 mm இருக்கிறனால நீங்கள் வந்து காலை வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வச்சுக்கலாம். சீட்டு வந்து லார்ஜர் சீட் கொடுத்துருப்பாங்க. 756 mm சீட் இருக்கிறனால நீங்கள் 2-3 பேர் வரைக்கும் தாராளமாக உட்காந்து போய்க்கலாம். முன்னாடி காலையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 33 லிட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. 33 லிட்டர் இருக்கிறனால நீங்கள் 2 ஆஃப் சைஸ் ஹெல்மெட் தான் வைக்க முடியும், ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வைக்க முடியாது. ஆஃபீஸ் பேக்கு, காலேஜ் பேக்கு, லஞ்ச் பேக்கு, மார்க்கெட் அந்த மாதிரி போனீங்கன்னா எல்லா திங்ஸுமே வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இதோட வீல் பேஸ் வந்து எவ்வளோனா 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 1275 mm இருக்கும். இதனால நீங்கள் வந்து வண்டியை வந்து கம்ஃபர்டபுளாக ஓட்டிக்கலாம், திருப்பிக்கலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரையிலேருந்து இந்த உயரம் வந்து 163 mm இருக்கிறனால உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்திலையும் ஏறி இறங்கினாலும் வந்து உங்களுக்கு உரசாது. எதுனாலனா 2 வீலுமே வந்து உங்களுக்கு 12 இன்ச்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட பவர் வந்து எவ்வளோனா 7.9 கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் வந்து 9.5 வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் இருக்கிறனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறீங்க, லாங்காக போகிறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வராது. பின்னாடி 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்சர் கொடுத்துருக்கனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப பேக் பெயின் அந்த மாதிரி எதுவும் வராது. இந்த வண்டியோட கிலோமீட்டர் வந்து 249 கிலோமீட்டர் வந்து நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட இந்த மிச்ச வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா மிச்ச வண்டியில் வந்து இன்ஜின் ரைட் சைடு இருக்கும், இல்லை லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த மாடலில் வந்து இன்ஜின் வந்து சென்டராக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த வேரியண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து 4 கலர்ஸ் வரும். என்னென்ன கலர்னா ரெட் வரும், ஒயிட் வரும், கிரே வரும், இந்த கலர் ஒன்று வரும். தேங்க்யூ.